அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கிறோம்னா, கிணத்துக்கடவு அருகில் உள்ள முத்துக்கவுண்டனூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் முத்துமலை முருகன் என்ற அற்புதமான திருத்தலத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சியிலிருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டரும், கிணத்துக்கடவிலிருந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டரும் வந்தால் முத்துமலை முருகன் கோயிலுக்கு நம்ம செல்லலாம். போகும் வழியெல்லாம் பசுமையாகவும் பச்சை பசேல் என்று இயற்கையை வளத்தோடும் குளிர்ந்த காற்றோடும் பார்க்கவே மிக ரம்மியமாக இருக்கும் இந்த இடங்களை கடந்து நாம் முத்துமலை முருகன் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னா, கிணத்துக்கடவுல அருகில் இருக்க முத்துக்கவுண்டனூர் அப்படின்ற ஊரில் முத்துமலை முருகன் கோயில் அமைய பெற்றுள்ளது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எவ்வளோ ரம்மியமாக இந்த இடங்கள் இருக்கின்றன என்று பாருங்கள். கீழே இருக்கிற இந்த புத்து கண்ணில் வழிபட்டுட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு மேலே ஒரு சின்ன மேடு மலை, அந்த மலையை ஏறி நம்ம கடந்தோம்னா கோயிலுக்கு செல்லலாம். கோயிலோட முகப்பு தோற்றம் மிகவும் அற்புதமாகவும் எழில் கொஞ்சம் மாலை நேரத்து மயக்கத்தோட அந்த கோயிலோட அற்புதமான தோற்றத்தை அனைவரும் பாருங்கள். மேலே அவ்வளோ சாந்தியோடவும் மன அமைதியை கொடுக்கும் வகையில் நம்ம எவ்வளோ மன உளைச்சலில் போனாலும் அந்த மன உளைச்சல் தீர அற்புதமான ஒரு இடமாக, குளிர்ந்த காற்று வீசும் அற்புதமான ஒரு இடமாக அந்த இடம் முத்துமலை முருகன் கோவில் திகழ்கிறது என்றால் மிகையில்லை. சூரிய மறையும் நேரத்தில் நாங்கள் வந்து அந்த அற்புதமான காட்சியை அனைவரும் பார்த்து மகிழ்வுறும்படி கேட்டுக்கொள்கிறோம். கோயிலோட கொடிமரம் முன்னால் அற்புதமாக இருக்குது. அதை தாண்டி ஒரு சிறிய விநாயகர் கோவில் இருக்குது. வலதுபுறம் ஒரு அற்புதமான ஓவியத்தை சுற்றிலும், கோயிலை சுற்றிலும் ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட கோயிலோட வரலாற்றை பார்த்திங்கன்னா 400 வருடங்கள் 500 வருடங்கள் பழமையானது இந்த கோயில். முத்துக்கவுண்டனூர் என்ற ஊரில் அமைய பெற்றுள்ளது. இது எங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டத்தில் அமைய பெற்றிருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுகிறது. ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் தைப்பூச நாளிலும் சிறப்பு பூஜைகள், மார்ச், ஏப்ரல், பங்குனி, உத்திர நாளில் தேர் திருவிழாவும், திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காவடி ஆட்டம் மற்றும் அன்னதானமும் கோயிலில் கொண்டாடப்படும் விழாக்களாகும். தைப்பூசத்தன்று இந்த கோயிலில் முருகனை வணங்கினால் பக்தர் தனது அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவார். முருகப்பெருமான் தனது வேல் ஆயுதத்தை ஏந்தியிருப்பார். கோயிலுக்கு அருகில் உள்ள எறும்பு புற்றிலிருந்து ஒரு ஒளிக்கதிர் வெளிப்படுவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். காலையில் 6:30 மணியிலிருந்து மாலை 7:30 மணி வரை திறந்திருக்கும். முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மனம் அமைதியும் தங்கள் முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும் என்று பலர் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள். கோவிலை சுற்றி இந்த மாதிரி நிறைய வாசகங்கள் எழுதியிருக்கிறாங்க. விபூதி எப்படி அணியணும், அதனால் உண்டான நற்பலங்கள், முருகனை வேண்டனா என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அந்த எல்லாம் படித்து பாருங்கள். திருநீர் தயாரிக்கும் முறை கூட இங்கே அற்புதமாக எழுதி வச்சுருக்காங்க. நீங்களும் வீட்டிலே அதை தயாரிக்கலாம். பஞ்சகவ்யம் அது எவ்வாறு தயாரிப்பது என்று எழுதியிருக்கிறார்கள். முருகனை எவ்வாறு ஆராதனைக்கு உகந்தது என்ற எவ்வாறு செய்ய வேண்டும்
பூஜைகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அற்புதமான மண்டபத்தை ஒட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அமைதியை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும் அற்புதமான திருத்தலம் என்றால் முத்துமலை முருகன் கோயிலுக்கு ஒரு முன்னுரிமை உண்டு. பொது நலத்தோட பல தகவல்களை இந்த இதில் எழுதி வச்சுருக்காங்க. ஸ்ரீ காயத்ரி மகா மந்திரம் மகிமை அப்படின்னு இந்த செய்தி இது ஃபுல்லாக படித்து பாருங்கள். மானிட தர்மம்ட்டு அது நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற தகவல்களை இதில் எழுதி வச்சுருக்காங்க. கோவிலை சுற்றி அற்புதமான கருத்துக்களோட இந்த பெரிய மண்டபம் சிறப்பாக திகழ்கிறது என்றால் மிக இல்லை. பாருங்கள் அந்த ஓம்னு எவ்வளோ அழகாக டிகிரி சுத்தமாக எழுதியிருக்கிறாங்க. முருகா சரணம். கோயில் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா திருமணம் மற்றும் குழந்தை பாக்கிய விஷயங்களில் பக்தர்கள் பெருமானிடம் செய்யும் பிரார்த்தனைகளால் அனைவரும் பயனடைகிறாங்கன்றது நம்பிக்கை. கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்தில் உலகை சுற்றி வருந்தபோது அவர் கிரீடத்தில் இருந்து ஒரு முத்து கீழே விழுந்தது. அந்த ரத்தினத்தை எடுக்க இறைவன் அந்த இடத்தில் தனது கால்களை வைத்ததால் முத்து மலை என்று பெயர் பெற்றது. ஒரு பெண்ணின் கனவில் முருகப்பெருமான் தோன்றி 3 காரச் செடிகள் வரிசையாக இருப்பதாகவும் அந்த செடியின் கீழ் தான் சிலை வடிவில் இருப்பதாகவும் கூறினார். அந்த பெண் கிராம மக்களுக்கு தகவல் தெரிவித்தார். ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3 கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் பரணி நட்சத்திர நாட்களில் கனவில் முருகன் தோன்றி அவளை நினைவுபடுத்தினார். ஆர்வமுள்ள அந்த பெண் தானே அந்த இடத்துக்கு சென்று செடிகளை பார்த்து உற்சாகமடைந்தாள். கிராம மக்கள் அவளை நம்பத் தொடங்கினர். அவர்கள் வேல் ஆயுதத்தை நட்டு கிருத்திகை நாட்களில் வழிபாடுகளை தொடங்கினர். பின்னர் ஒரு குழு அமைக்கப்பட்டு கோயில் மண்டபங்கள் கட்டப்பட்டு கருவறையில் சிலை நிறுவப்பட்டது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தெய்வத்தை அனைவரும் வணங்கி மன அமைதியும் நிம்மதியும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளோ அற்புதமான ஒரு தோட்டம் பாருங்கள். மாலை நேரத்தில் கோயிலோட இந்த மாலை வெயில் மறையும் நேரம் எவ்வளோ அற்புதமாகவும் சுற்றிலும் இருக்கிற சுற்றுப்புறமும் அற்புதமாக இருக்குது. ஒரு மன அமைதியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் என்றால் முத்துமலை முருகன் கோயில் கிணத்துக்கடவு அருகில் அமைந்துள்ளது. அனைவரும் ஒரு முறை வந்து பாருங்கள். வணக்கம்.